welcome back to my channel Simply with Vijay. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குக்கிங் வீடியோ தான். அது வந்து ஒரு டெசர்ட் ரெசிபி, சிம்பிளான ஈஸியான கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு பண்ண போற ரெசிபி அது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். என்னுடைய வீடியோவை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தால் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் போயிருந்தோம். ஸ்ட்ராபெரி பிக்கிங் போய் நிறைய ஸ்ட்ராபெரி பறிச்சாச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணப்போ ஸ்ட்ராபெரி மூஸ் பண்ணலான்ற ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால இன்னைக்கு ஸ்ட்ராபெரி மூஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸ்ட்ராபெரி மூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுன்றதை பார்த்துடலாம். ஸோ ஒரு கப் மெயின் ஸ்ட்ராபெரிஸ், சுகர், நீங்கள் ஒயிட் சுகர் போடலாம் இல்லை ப்ரௌன் சுகர், நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்னைக்கு வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஹெவி விப்பிங் க்ரீம், வனிலா எக்ஸ்ட்ராக்ட், ஒரு பிளெண்டர் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி நீங்கள் ஒரு விஸ்க் வச்சு பண்ணிக்கலாம். என்ன கொஞ்சம் நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்ட்ராபெரிஸை இது மாதிரி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கப்பில் 240 ml. ஸோ ஒரு கப்பு, 2 cups ஆஃப் ஸ்ட்ராபெரிஸ் போட போகிறேன். 1.5 கப்பு வந்து சுகர் போட போகிறேன். ஸ்ட்ராபெரி ரொம்ப சுகரியாக நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா கம்மியாக கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், லைக் அக்கார்டிங் டு யூர் டேஸ்ட். ஹெவி க்ரீம் வந்து ஒரு 2 cups, வனிலா வந்து ஒரு 4 or 5 drops. ஸோ சாப் பண்ண ஸ்ட்ராபெரிஸை பிளெண்டரில் போட்டுக்கலாம். 2 cups ஆட் பண்ணியாச்சு. டூ கப்ஸுக்கு நான் ஒரு கப் ஆஃப் சுகர் போட்டிருக்கேன். ஸோ பிளெண்ட் பண்ணியாச்சு. ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேபி ஒரு 5 to 10 minutes ஆகும். டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். மீன்வைல் நம்ம என்ன பண்ணலான்னா ஹெவி க்ரீமை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 cups எடுக்க போகிறேன் இன்னைக்கு. இதில் கொஞ்சமாக ஃபியூ ட்ராப்ஸ் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான், நீங்கள் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீக் வரணும். அதில் இந்த மாதிரி ஒரு பீக் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். சாஸும் நல்லா திக்காயிட்டிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். நீங்கள் வந்து இது ஸ்ட்ராபெரி தான் போடணும்னு அவசியம் இல்லை. மேங்கோ இருந்தால் கூட மேங்கோ வந்து நல்லா பியூரே மாதிரி அரைச்சிட்டு அதை வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா அது மாதிரி ஒரு ஜாம் மாதிரி ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சியில் பண்ணிவிட்டு இதே மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணலாம். மேங்கோ மூஸாவும் இது குக் ஆன உடனே ஒரு கொஞ்ச நேரம் கூல் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 15 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். இப்போ ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இதில். ஸோ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கூல் பண்ணிடலாம். இந்த மூஸில் வந்து நம்ம பிஸ்கெட் நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அது கீழே கிளாஸு கீழேயும் அப்புறம் டாப்லேயும் போடலாம். ஸோ நான் வந்து ஒரு வே வந்து அது மாதிரி காட்ட போகிறேன், இன்னொரு ப்ளைனான மூஸ் காட்ட போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் ஒரு பிரிட்டானியா பிஸ்கெட் ஒரு 2 எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு சப்பாத்தி திரட்டுவோம்ல அதை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நல்லா பொடி ஆயிடுச்சு. அந்த பிஸ்கெட்ஸ்லாம் வந்து நல்லா நுணுக்கி வச்சுருக்கோம்ல, பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை முதல்ல கீழே ஒரு பேஸாக கொடுத்துட்டு எந்த பிஸ்கெட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு க்ரன்ச் நடுவில் வர்றது பிடிக்கும். ஸோ அதனால் இது ஒரு மெத்தடில் பண்ணுறோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் வந்து மேக் பண்ண அந்த ஸ்ட்ராபெரிஸ் எடுத்து இதில் போட்டுட்டு
ஃபுல்லாக நிறைய இந்த விப்டு க்ரீமில் ஃபுல் ரெட்டும் போடுறதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும். ஒரு டாப்பில் கொஞ்சம் திருப்பியும் ஒரு லேயர் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மேலே போட்டுட்டு ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் கட் பண்ணது போட்டுட்டு சூப்பரான யம்மியான ஸ்ட்ராபெரி மூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை நல்லா 2 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் சில்லாக வச்சுருந்துட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சூப்பர் யம்மியான ஸ்ட்ராபெரி மூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டெசர்ட் இது. ஈஸி அண்ட் சிம்பிள் டெசர்ட் டூ. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். Then stay safe and be positive. See you in the next video. Bye.